Hello students, next chapter number 5 la exercise number 5.2 arithmetic progression la fourth sum. இதுக்கு முன்னாடி first, second and third sum லாம் playlist ல இருக்கு. ஸோ இப்போ fourth sum பார்க்கலாம். Which term of the AP, ஸோ AP series கொடுத்துருக்காங்க 3, 8, 13, 18, ஸோ dot is 78. அதாவது 78 வந்துட்டு எத்தனாவது டேர்ம் இந்த ஏபியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3. நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் D ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ A2 வந்து செகண்ட் டேர்ம் 8 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இந்த 78 வந்துட்டு எத்தனாவது டேர்ம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை 78 வந்து nth டேர்ம்னு எடுத்துக்கலாம். லெட் தி nth term of given AP is 78. So therefore nth term na எப்படி denote பண்ணுவோம்? AN is equal to 78. next இப்போ number of terms தான் கேட்டிருக்காங்க. So n is equal to நம்ம find out பண்ணணும். So formula தெரியும். We know that AN is equal to A plus n minus 1 into D. So AN வந்து 78 is equal to A வந்து 3 first term plus n minus 1 into D வந்து common difference 5. So 78 இந்த பக்கம் இருக்க plus 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 3 is equal to n minus 1 into 5. 78 minus 3 75. இந்த பக்கம் இருக்க into 5 வந்துட்டு கீழே வந்துச்சுன்னா divided by 5 ஆயிரும். So which is equal to n minus 1. So 5 table cancel பண்ணலாம். 5 ones are 5, 5 ones are 5, remaining 2, 5 5s are 25. So 15 is equal to n minus 1. So n is equal to 15 plus 1 is equal to 16. So therefore 16th term is 78. So the given AP la 3, 8, 13, 18 78. இந்த 78 எத்தனை ஒரு டேர்ம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணி 16th டேர்ம் இஸ் 78னு கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இதோட அந்த ஃபோர்த் சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம், ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஏபி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 7, 13, 19 ... 205. ஸோ இந்த ஏபி சீரீஸில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு A is equal to ஃபஸ்ட்டு டேர்ம் A equal to 7 and then D is equal to A2 minus A1. ஸோ A2ங்கிறது செகண்ட் டேர்ம் 13 minus 7. ஸோ 13 minus 7 6. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் வந்து 205 கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் தி nth term of AP is 205. இப்போ nth term எப்படி டினோட் பண்ணுவோம்னா AN is equal to 205. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். we know that AN is equal to A plus n minus 1 into D. AN வந்து 205 is equal to A first term 7 plus n minus 1 into D common difference 6. So 205 இந்த பக்கம் இருக்க plus 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 7 is equal to n minus 1 into 6. 205 minus 7 198. ஸோ டிவைடட் பை 6 ஆயிரும். இந்த பக்கம் இருக்க 6 வந்து கீழே வந்துச்சுன்னா டிவைடட் பை 6 is equal to n minus 1. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 1s are 6, 6 3s are 18, remaining 1, 6 3s are 18. ஸோ 33 is equal to n minus 1. ஸோ n is equal to 33 plus 1, n is equal to 34.
So therefore number of terms in given AP 7, 13, 19 ... 25 இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்னா n is equal to 34. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி கிவன் ஏபி 18, 15, 1/2, 13 ... -47. இந்த ஏபியில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் a is equal to 18, d is equal to a2 minus a1 ஃபார்முலா தெரியும். ஸோ 15 1/2 தான் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் 18. ஸோ 15 2s are 30, 30 plus 1 31/2 minus 18. 31 minus 18 into 2 36 divided by 2 is equal to 31 minus 36 minus 5 divided by 2. So d வந்து minus 5 divided by 2 common difference. Next last term வந்து இங்கே பார்த்தீங்கன்னா minus 47. So therefore let the nth term in AP is minus 47. So nth term எப்படி denote பண்ணுவோம்னா an is equal to minus 47. Next formula apply பண்ணிக்கலாம். We know that an is equal to a plus n minus 1 into d. an வந்து minus 47 is equal to aங்கிறது first term 18 plus n தான் கால்குலேட் பண்ணணும் n minus 1 into d காமன் டிஃபரன்ஸ் வந்து minus 5/2. இப்போ minus 47 இந்த பக்கம் இருக்க 18 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 18 is equal to n minus 1 into minus 5 divided by 2. 47 and 18, 47, 18, 7 14, 15, 65 வருது. ஸோ minus 65 is equal to n minus 1 into minus 5/2. minus 65 இந்த பக்கம் இருக்க 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ இன்ட்டு 2 டிவைடட் பை இந்த பக்கம் இருக்க minus 5 கீழே வந்துடும். minus 5 which is equal to n minus 1. ஸோ minus minus cancel ஆயிரும். 5 1s are 5, 5 1s are 5, remaining 1, 5 3s are 15. So 26 equal to n minus 1. Therefore n is equal to 26 plus 1, n is equal to 27. So therefore number of terms in AP 18, 15 1/2, 13 ... minus 47 is n is equal to 27. இதோட 5th sum முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 6th sum பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6th sum, check whether minus 150 is a term of AP 11, 8, 5, 2. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா மைனஸ் 150ங்கிறது இந்த ஏபி சீரீஸில் ஒரு நம்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஹோல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா minus 150 is a term in AP. சப்போஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து டெசிமலாக இருந்துச்சு அப்படின்னா minus 150 is not a term in AP. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் a is equal to 11, d வந்து காமன் டிஃபரன்ஸ் a2 மைனஸ் a1. ஸோ a2ங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் 11. ஸோ 8 மைனஸ் 11, ஸோ மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ minus 150ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் தி nth டேர்ம் ஆஃப், அது எத்தனாவது டேர்ம்னு தெரியாது. ஸோ அதனால் லெட் தி nth டேர்ம் ஆஃப் AP இஸ் minus 150ன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ nth term of AP என்ன notation? AN is equal to minus 150. So we know that formula தெரியும். We know that AN is equal to A plus N minus 1 into D. AN வந்து minus 150 is equal to A வந்து 11 plus N minus 1 into D வந்து minus 3. So minus 150 plus 11 வந்து இந்த பக்கம் வச்சா minus 11 is equal to N minus 1 into minus 3. minus 150 minus 11 வந்து minus 161. இந்த பக்கம் இருக்க minus 3 வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா divided by minus 3 is equal to n minus 1. ஸோ minus minus கேன்சல் ஆயிரும். ஸோ 161 divided by 3 இந்த பக்கம் இருக்க minus 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 1 is equal to n. ஸோ 161 plus 3 into பண்ணிக்கலாம் whole divided by 3 which is equal to n. So 161 plus 3 164 divided by 3 which is equal to n. So the cancel பண்ணி பார்க்கலாம் 3 1s are 3 3 5s are 15 remaining 1 3 4s are 12 2 இருக்கும் 3 6 are 18 இப்போ 54.6 வருது n is equal to 54.6. So since n is not a whole number, therefore minus 150 is not a term in AP. ஏன்னா minus 150 வந்து இந்த ஏபியில் இருந்துச்சுன்னா ஹோல் நம்பராக கிடச்சிருக்கும் நம்மளுக்கு n equal to 55 இல்லைன்னா 56 அந்த மாதிரி கிடச்சிருக்கும். இது இல்லாதனால தான் நம்மளுக்கு டெசிமல் பாயிண்டில் கிடச்சிருக்கு 54.6 அப்படி. ஸோ சின்ஸ் n இஸ் நாட் ஏ ஹோல் நம்பர் தேர்ஃபோர் minus 150 இஸ் நாட் ஏ டேர்ம் இன் ஏபின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 7th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி 31st term of AP whose 11th term is 38 and 16th term is 73 கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 31st term of AP. ஸோ A31 நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ கிவன் டேட்டாவில் whose 11th term is 38 கொடுத்துருக்காங்க. ஸோ A11 is equal to 38 and A16 is equal to 73. ஸோ A31 நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ A31க்கு ஃபார்முலா வந்து A ப்ளஸ் 31 minus 1 30D A plus 30D. ஸோ நம்ம 31th டேர்ம் கால்குலேட் பண்ணணும்னா A ஃபஸ்ட்டு தெரியணும், அதுக்கப்புறம் D தெரியணும். இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு டேர்மையும் A11 and A16. ஓகே, ஃபஸ்ட்டு A11 இஸ் ஈக்குவல் டு 38ன்னு கொடுத்துருக்காங்க. A11க்கு ஃபார்முலா தெரியும் A ப்ளஸ் 10D 11 minus 1 10D is equal to 38. நெக்ஸ்ட்டு A16 கொடுத்துருக்காங்க. A16 is equal to 73. இது எப்படி எழுதிக்கலாம்? A16 ஃபார்முலா A plus 15D is equal to 73. ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ சால்வ் 1 and 2. சால்வ் 1 and 2. ஸோ A plus 10D is equal to 38. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு A plus 15D is equal to 73. ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை சால்வ் பண்ணலாம். மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆயிரும். மைனஸ் 15D ப்ளஸ் 10D. ஸோ மைனஸ் சைன் தான் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் 5D போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 73 minus 38. 73 minus 38 13 6 5 வரும், இங்கே 3. ஸோ மைனஸ் 35. ஸோ D is equal to மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 35 divided by 5. ஸோ D is equal to 7. 5 7s are 35. ஸோ D is equal to 7.
இப்போ டி கால்குலேட் பண்ணியாச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம ஏ கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நீங்கள் டி சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 இருந்தது. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 from equation 1 a plus 10d is equal to 38. இதான் வந்துட்டு equation number 1. a தான் calculate பண்ணணும். plus 10 into d வந்து 7 which is equal to 38. so a plus 10 into 7 70 which is equal to 38. a is equal to 38 minus 70. a is equal to 70ல 38 subtract பண்ணணும்னா 10 6 3 2 32. ஸோ மைனஸ் என்ன பெருசாக இருக்குது, ஸோ அதனால் மைனஸ் 32. இப்போ ஏ கால்குலேட் பண்ணியாச்சு, டியும் கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ 31st டேர்ம் கால்குலேட் பண்ணலாம். a 31 ஈக்குவல் டு a ப்ளஸ் 30d தான் ஃபார்முலா. ஸோ தேர்ஃபோர் a 31 ஈக்குவல் டு a ப்ளஸ் 30d. a வந்து minus 32 plus 30 into d வந்து 7 equal to minus 32 plus 7 3s are 21 210. so 210 minus 32 210 32 minus பண்ணோம்னா 10 0 8 கிடைக்கும். அப்புறம் 10 1 178. So 178 தான் 31st term. So therefore 31st term in an AP is A31 equal to 178. Next நம்ம 8th problem பார்க்கலாம். Next 8th problem. An AP consists of 50 terms of which third term is 12 and the last term is 106. Find the 29th term. சரி, டோட்டலாக ஒரு ஏபியில் 50 டேர்ம்ஸ் இருக்குது. அதில் தேர்டு டேர்ம் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A3 is equal to 12 third term and the last term is 106. total number of terms 50. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து A50 தான் இருக்கும். ஸோ A50 is equal to 106. இப்போ என்ன ஃபைன் பண்ணணும், ஃபைன் தி 29th term. ஸோ A29 நம்ம ஃபைன் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா தெரியும். A29 is equal to A plus 29 minus 1 28D. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கு A29 கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு A தெரியணும், அதுக்கப்புறம் D தெரியணும். இது ரெண்டும் கால்குலேட் பண்ணணும். ரெண்டும் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ A3 is equal to 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A3யோட ஃபார்முலா A plus 2D which is equal to 12. 3 minus 1 அதனால் 2D போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு A50 கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி எழுதிக்கலாம், A plus 50 minus 1 49D is equal to 106. இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். மைனஸ் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆகிரும். மைனஸ் 49D ப்ளஸ் 2D. ஸோ மைனஸ் 47Dன்னு வரும். is equal to 106 minus 12 96 அப்போ 94 வரும். ஸோ மைனஸ் 94, ஏன்னா மைனஸ் சைன் தான் பெருசாக இருக்குது, அதனால் மைனஸ் 94. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். ஸோ D is equal to 94 divided by 47. 47 1s are 47 2s are 94. ஸோ D is equal to 2. இப்போ நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலே போதும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 A plus 2D is equal to 12 இருக்குது. A plus 2D is equal to 12. ஸோ ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ A plus 2 into D வந்து காமன் டிஃபரன்ஸ் 2 which is equal to 12. ஸோ A plus 2 2s are 4 which is equal to 12.
a is equal to 12 plus 4 வந்து அங்கிட்டு போகிற minus 4 ஆயிடும். ஸோ a is equal to 8. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணியாச்சு, காமன் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 29th டேர்ம் கால்குலேட் பண்ணிடலாம். a29 equal to a plus 28d. So therefore a29 is equal to a plus 28d. So a வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 8 plus 28 into d வந்து காமன் டிஃப்ரென்ஸ் 2. So 8 plus 28 into 2 16 56. So 56 plus 8 62 64. a29 is equal to 64. So therefore 29th term of an AP is a29 is equal to 64. Okay. Next நம்ம 9th problem பார்க்கலாம். Next 9th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். If the third and 9th term of an AP are 4 and minus 8 respectively, which term of the AP is 0? Okay. இப்போ third and 9th term கொடுத்துருக்காங்க. ஸோ a3 is equal to 4 and a9 is equal to minus 8. Which term of the AP is 0? 0 வந்து எத்தனாவது டேர்ம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனாவது டேர்ம் தெரியாது 0. ஸோ அதனால் let the nth term of AP is 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ nth term எப்படி டினோட் பண்ணுவோம்? an. ஸோ an is equal to 0. இப்போ இந்த 0 எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். an is equal to a plus n minus 1 into d. ஸோ an இதில் நம்மளுக்கு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. d கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி a கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டியும் ஏயும் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், a3 அண்ட் a9. ஸோ கிவன் a3 is equal to 4, a3 is equal to 4னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் a9 is equal to minus 8. ஸோ a3 வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? நம்ம a3 ஃபார்முலா a plus 2d which is equal to 4. 3 minus 1 போட்டால் 2d. நெக்ஸ்ட்டு a9 வந்து a plus 9 minus 1 8. 8d is equal to minus 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். minus 8 plus 2. So minus 6d is equal to 8 plus 4. 12. So d is equal to 12 divided by minus 6. D is equal to minus 2. D is equal to minus 2. Common difference calculate பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம a calculate பண்ணணும். ஸோ a calculate பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் காமன் டிஃப்ரென்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 a plus 2d is equal to 4. a plus 2 into d வந்து minus 2 is equal to 4. a plus into minus 4 which is equal to 4. a is equal to 4 minus 4 அந்த பக்கம் இருந்துச்சுன்னா plus 4. a is equal to 8. இப்போ a கால்குலேட் பண்ணியாச்சு, டியும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். we know that ஃபார்முலா வந்து an is equal to a plus n minus 1 into d. a வேல்யூ 8 ப்ளஸ் n தான் கால்குலேட் பண்ணணும், minus 1 into d வந்து minus 2. an வந்து தான் 0ன்னு எடுத்துருக்கோம். nth term of AP வந்து 0ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ப்ளஸ் 8 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 8 மாறிடும். minus 8 equal to n minus 1 into minus 2. இப்போ minus 8
-2 இந்த பக்கம் வந்து கீழே வந்துச்சுன்னா மைனஸ் டிவைடட் பை -2 which is equal to n minus 1. So minus minus cancel, 2 1s are 2 4s are 8. So 4 is equal to n minus 1. N is equal to 4 plus 1. N is equal to 5. So therefore fifth term of an AP is 0. 0 வந்துட்டு எத்தனாவது டேர்ம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபிஃப்த் டேர்ம் ஆஃப் தி ஏபி இஸ் 0 அப்படின்னு சொல்லி இந்த சம் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 10th சம், இஃப் தி 17th டேர்ம் ஆஃப் ஏபி exceeds its 10th term by 7, find the common difference கேட்டிருக்காங்க. ஸோ 17th term of AP exceeds its 10th term by 7. ஸோ 17th term A17 எழுதிக்கலாம் equal to of AB exceeds its 10th term by 7. So A10 plus 7. Okay. So A17 formula A plus 17 minus 1 16D which is equal to A10 formula A plus 10 minus 1 9D plus 7. So A plus 16D minus இந்த டேர்ம் அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க, minus A plus 9D which is equal to 7. A plus 16D minus A minus 9D which is equal to 7. Plus A minus A cancel ஆயிரும். So 16D minus 9D 7D which is equal to 7. So D is equal to 1. So therefore common difference equal to D is equal to 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோன்னா A17 equal to A plus 10, அதிலே கொடுத்துருக்காங்க 17th term of AP exceeds its 10th term by 7. 17th term வந்து 10th term விட 7 அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். A17 equal to A10 plus 7. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம 11th சம் பார்க்கலாம்.